ஓம் சரவணபவா, என் அன்பு பிள்ளையே, இன்று நீ இந்த அருள் வாக்கை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உன் மனதில் இருக்கும் ஒரு கேள்விக்கான பதிலை முருகன் இன்று உனக்கு தர விரும்புகிறார். சில நாட்களாக நீ அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறாய். வெளியில் எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு சுமை இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் கைகூடாமல் போகின்றன. சிலர் புரிந்து கொள்ளவில்லை, சிலர் மதிக்கவில்லை, சிலர் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். இதனால் உன் மனம் பலமுறை காயமடைந்தது. ஆனால் பிள்ளையே, முருகன் என்று சொல்கிறார், நீ இழந்தது எல்லாம் இழப்பு அல்ல, அது உன்னை நல்ல இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பாதை. உன் வாழ்க்கையில் இருந்து விலகியவர்கள், விலக வேண்டியவர்களே, மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட வேண்டியவையே. ஏனெனில் உனக்காக இன்னும் சிறந்த ஒன்றை முருகன் தயார் செய்து வைத்திருக்கிறார். என்று நீ பார்க்கும் தாமதம் நாளை உன் வாழ்வியல் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இன்று இருக்கும் காத்திருப்பு நாளை சந்தோஷமாக மாறும். இன்று இருக்கும் குழப்பம் நாளை தெளிவாக மாறும். முருகன் சொல்கிறார், நம்பிக்கை இழக்காதே, நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ தூங்கும் நேரத்திலும் நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் நேரத்திலும் அவரது அருள் உன்னை சுற்றியே இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் உன் கண்களுக்கு தெரியும். ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத உதவி, அது உன் மனதில் மீண்டும் நம்பிக்கையை விதைக்கும். இன்று இரவு முருகன் படத்தின் முன் ஒரு விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவா என்று 6 முறை சொல்லு. பிறகு உன் மனதில் இருக்கும் கவலையை அவரிடம் சொல்லு. அந்த கவலை மெதுவாக கரையத் தொடங்கும். நினைவில் வை பிள்ளையே, நீ தனியாக நடக்கவில்லை, முருகன் உன்னுடன் இருக்கிறேன். இதுவே இன்றைய அருள்வாக்கு. யாமிருக்கா பயமேன்.